Hello friends, welcome to HPR Stitching. இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் பேசிக்கில் நம்ம பீட் ஒர்க் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 மெத்தடாக நான் வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். மெயினாக எல்லாருமே பீட் ஒர்க் தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆரி ஒர்க்லேயே கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பீட் ஒர்க் தான் ரொம்ப லைக் பண்ணுவோம். ஸோ அந்த பீட் ஒர்க்கை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டியூலிப் நீடில் ஆச்சுன்னா 23, 24 நம்பர் நீடில் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக நம்ம லோட் பண்ணணும். இது வந்து 3 mm பீட். ஸோ இந்த 3 mm பீட் பஞ்ச் பீடுங்கிறதுனால நான் வந்து ஒவ்வொன்றா லோட் பண்ணி அந்த அயன் நீடில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஸ்டிச் போடும்போது எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். அப்போ நமக்கு அது ஒரு லாக் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஜரி த்ரெட், சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து சீவிங் த்ரெட், நம்ம நார்மல் மெஷின் த்ரெட் தான் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அதில் வந்து ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஒன் டைம் நம்ம லோட் பண்ண தீர்ந்துடுச்சுன்னா நம்ம வந்து எகைன் லோட் பண்ணிக்கணும். இது 3 mm பீடுங்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் கரெக்டாக அந்த பீடு எண்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்து எப்போவுமே நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், நம்ம வந்து 3 mm பீட் முடிச்சிட்டோம். அடுத்தது இதில் வந்து நான் வந்து சீனி பாசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுகர் பீடை நம்ம வந்து லோட் பண்ணுறது இந்த மாதிரி தான் லோட் பண்ணணும். பாருங்கள், இதில் வந்து சின்ன பீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆகாது, இல்லைன்னா ஃபுல்லாக லோட் ஆகும். ஸோ அதையும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். இதுலேயும் வந்து நம்ம சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். ஜரி த்ரெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன ஷேப்புக்கு நம்ம வந்து பீட் ஒர்க் கொடுத்தாலும் அதே ஷேப்பில் கிடைக்கும். அதே இது நீங்கள் ஜரியில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஷேப் கிடைக்காது. எப்போவுமே நம்ம வந்து சீனி பாசியை வந்து ஒவ்வொரு பீடாக கொறுத்து எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து கர்வில் வந்து நம்ம வந்து பீட் ஒர்க் கொடுக்கும்போது அந்த கர்வ் ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னா சிங்கிள் த்ரெட் பீடாக தான் கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக கர்வ் ஷேப் கிடைக்கும். ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் நீங்கள் வந்து 2 கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு பீடாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். டைமுக்கு ஏற்றாக்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த நம்ம வந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது வளைஞ்சு நெளிஞ்சிருந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இருக்காது. அடுத்தது பாருங்கள், ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும். ஸோ அதுவும் நம்ம வந்து லோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். அது வந்து கொறுத்து எடுக்க முடியாது. ஸோ ஒரு 3 mm பீட், ஒரு சுகர் பீட், அந்த மாதிரி நம்ம வந்து நீடில் லோட் பண்ணிவிட்டு அதே ஷேப்புக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய பீடும் ஒரு சின்ன பீடும் கொடுக்கறது வந்து பார்டருக்கெலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து நீடில் பீட் காலியாகும்போது திரும்பி நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து பீட் ஒர்க் அழகாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த லைனையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோத்துக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு நல்லா வரும். ஸோ அது ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் இதில் வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் டியூப் பீடும் பிளாக் கலர் சீனி பாசியும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி நம்ம என்ன மாடலில் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த மாடலில் நம்ம வந்து நீடில் லோட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா தான் அதே மாதிரி கிடைக்கும். இந்த டியூப் பீட், கட் பீட்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நூல் வந்து சீக்கிரமாகவே அறுந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து அந்த எண்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நூல் அறுந்து போகாமல்
நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட முடியும். இதுக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஸ்டிச் போட்டு எடுக்கணும். 2 3ன்னு சேர்த்து கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான ஸ்ட்ரைட் லைன் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம வந்து நெக் லைனுக்கு, பார்டருக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு நல்லா வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் HPR ஸ்டிச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.